அதிமுக தென்சென்னை வேட்பாளர் ஜெயவர்தனை ஆதரித்து தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி பல்வேறு இடங்களில் நேற்று பிரச்சாரம் மேற்கொண்டார். தற்போது பிரச்சாரம் நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் பல்வேறு தொழில்நுட்ப நிறுவனங்கள் இருக்கக்கூடிய OMR சாலையில் கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டிருக்கிறது. துறைப்பாக்கம் சர்வீஸ் சாலை, OMR சாலை, ராஜீவ்காந்தி பிரதான சாலை என்பது போன்ற பல இடங்களிலும் பல கிலோமீட்டர் தொலைவுக்கு போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டிருக்கிறது. நேற்றே இதே போன்ற ஒரு பிரச்சாரம் நடைபெற்றதன் காரணமாக OMR சாலையிலும் தீநகர் போன்ற பகுதிகளில் கோடம்பாக்கம் போன்ற பகுதிகளில் கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டிருக்கிறது. தற்போது அலுவலகம் செல்லக்கூடியவர்கள் பயணிக்கக்கூடிய நேரம். இந்த நேரத்தில் தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி சென்னை OMR சாலையில் பிரச்சாரம் மேற்கொண்டு வருகிறார். தென் சென்னை வேட்பாளர் ஜெயவர்தனை ஆதரித்து அவர் பிரச்சாரம் மேற்கொண்டு வருவதன் காரணமாக அந்த பகுதிகளில் கடுமையான போக்குவரத்து நெரிசல் என்பது ஏற்பட்டிருக்கிறது. துறைப்பாக்கம், பல்லாவரம், ரேடியல் சாலை போன்ற பகுதிகளில் கடுமையான போக்குவரத்து நெரிசல். புதன்கிழமை வழக்கமாக இருக்கக்கூடிய போக்குவரத்து நெரிசலை காட்டிலும் அந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய போக்குவரத்து என்பது அதிகம். பணிக்கு செல்லக்கூடியவர்கள் 11:30 மணிக்கு ஷிப்டுக்கு செல்லக்கூடியவர்கள், காலை பணிக்கு செல்லக்கூடியவர்கள், கூலி வேலைக்கு செல்லக்கூடியவர்கள் என்று அனைவரும் பயணிக்கக்கூடிய சாலை இது. இந்த சாலையில் தற்போது கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டிருக்கிறது. நேற்று கடந்த 2 நாட்களுக்கு முன்னதாக தமிழகத்தில் தொடங்கிய தேர்தல் பிரச்சாரம் வேட்புமனு நிறைவடைந்திருக்கிறது. நேற்று மாலை 3 மணிக்கு பிறகு அரசியல் கட்சி தலைவர்கள் தங்களுடைய பிரச்சாரத்தை தீவிரப்படுத்தியிருக்கிறார்கள். சென்னையின் மையப்பகுதியில் தொடங்கி கடைக்கோடியில் இருக்கக்கூடிய OMR சாலை வரைக்கும் தற்போது இந்த பிரச்சாரம் நீண்டிருக்கிறது. ஆனால் எந்தவிதமான பாரபட்சமும் இல்லாமல் பணிக்கு செல்லக்கூடியவர்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். வழக்கத்திற்கு வெயிலின் தாக்கம் கடுமையாக இருக்கிறது. வழக்கத்திற்கு மாறாக 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் வெயிலின் தாக்கம் அதிகமாக இருக்கும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் ஏற்கனவே அறிவித்திருக்கிறது. தற்போது போக்குவரத்து நெரிசல் அதிகமாக இருக்கக்கூடிய காட்சியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அதிமுக தென்சென்னை வேட்பாளர் ஜெயவர்தனை ஆதரித்து தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி மேற்கொண்டு வரக்கூடிய பிரச்சாரத்தின் காரணமாக சென்னை OMR சாலையில் போக்குவரத்து நெரிசல் என்பது ஏற்பட்டிருக்கிறது. நேற்றிலிருந்தே இந்த போக்குவரத்து நெரிசல் பிரச்சனையை மக்கள் உணர்ந்து வருகிறார்கள். சென்னை தீநகர் பகுதியில் நேற்று மாலை தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி பிரச்சாரம் மேற்கொண்ட போது இதே போன்ற ஒரு போக்குவரத்து நெரிசலை மக்கள் சந்தித்தார்கள். தற்போது OMR சாலையிலும் இந்த போக்குவரத்து நெரிசலை பணிக்கு செல்லக்கூடியவர்களும் சாதாரண கூலி வேலைக்கு செல்லக்கூடியவர்களும் அனைத்து தரப்பு மக்களும் தற்போது இந்த பிரச்சனையை சந்தித்து வருகிறார்கள். இது தொடர்பான கூடுதல் விவரங்களுடன் நம்முடைய செய்தியாளர் வினோத் இணைப்பில் இருக்கிறார். வினோத், எந்தெந்த பகுதியிலெல்லாம் போக்குவரத்து நெரிசல், எவ்வளவு நேரமா அந்த பிரச்சனை இருக்கு? தேவப்பிரியன் சென்னை பழைய மகாபலிபுரம் சாலை என்று சொல்லக்கூடிய OMR சாலையில் கடுமையான ஒரு போக்குவரத்து பல மணி நேரமாக நிலவி வருகிறது. இந்த போக்குவரத்து எதனால் இப்பகுதியில் ஏற்பட்டது என்று பார்த்தோம் போனால், இன்று காலை தென்சென்னை வேட்பாளர் அதிமுக வேட்பாளர் ஜெயவர்தன் அவர்களை ஆதரித்து தமிழக முதல்வர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கந்தஞ்சாவடியில் அவருடைய தேர்தல் பிரச்சாரத்தை இன்று துவங்கினார். அதன் காரணமாக அப்பகுதியில் கடுமையான ஒரு வாகன போக்குவரத்து ஏற்பட்டு வருகிறது. குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால், பல்லாவரம், துறைப்பாக்கம், ரேடியல் சாலையில் உள்ள சுங்கச்சாவடியில் வழக்கத்துக்கு மாறாக இன்று பல மடங்கு போக்குவரத்து நெரிசல் காணப்படுகிறது. அதாவது குறிப்பிட்ட நேரத்தில் பணிக்கு செல்லக்கூடியவர்கள் பணிக்கு செல்ல முடியாமல் இந்த போக்குவரத்து நெரிசலில் சிக்கி தவித்து வருகின்றனர். போக்குவரத்துக்கு அதாவது சுங்கச்சாவடிக்கு பின்னதாக மட்டுமே எப்பொழுதும் போக்குவரத்து நெரிசல் காணப்படும். இருந்து சுங்கச்சாவடிக்கு செல்லக்கூடிய சுமார் 1 கிலோமீட்டர் தூரம் வரை முன்னதாகவும் போக்குவரத்து நெரிசல் காணப்பட்டு வருகிறது. அந்த பல்லாவரம், துறைப்பாக்கம், ரேடியல் சாலையில் மட்டுமல்லாமல் OMR சாலையிலும் கடுமையான போக்குவரத்து நிலவி வருகிறது. தமிழக முதல்வர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பிரச்சாரத்தில் ஈடுபட்டதை தொடர்ந்து இப்பகுதியில் கடுமையான ஒரு போக்குவரத்து நெரிசல் ஈடுபட்டு வருகிறது. ஆனால் அந்த பகுதியில் இதுவரை போக்குவரத்து போலீசார் யாரும் அந்த சுங்கச்சாவடி வழியாக யாரும் அங்கே போக்குவரத்து சரி செய்யும் பணி ஈடுபடவில்லை. ஆங்காங்கே போக்குவரத்து கடுமையாக நிலவி வருகிறது. தேவையன் அரசியல் கட்சி தலைவர்கள் தங்களுடைய பிரச்சாரத்தை தீவிரப்படுத்தியிருக்கிறார்கள். ஆனால் வெயிலின் தீவிரத்தை மக்கள் உணர்ந்து வருகிறார்கள். தற்போது ஏற்பட்டு வரக்கூடிய போக்குவரத்து நெரிசலின் காரணமாக துறைப்பாக்கம், பல்லாவரம் சாலை, OMR ரோட் போன்ற பகுதிகளில் கடுமையான போக்குவரத்து நெரிசல், வெயில் வாட்டி வதைத்து வரக்கூடிய நிலையில் மக்களும் வாட்டி வதைந்து வருகிறார்கள். இது தொடர்பான விவரங்களை கொடுத்தீங்க வினோத். உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி.